வணக்கம். அகோர பைரவி மாந்திரிகம் யூடியூப் சேனலுக்கு அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன். இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்க வீடியோ தொகுப்பு என்னென்னா, ஒரு செய்வன எந்திரம். செய்வன எந்திரத்திலேயே பல வகைகள் இருக்குது. செய்வன வைக்கிறதுலையும் பல இது இருக்குது, நிறையா முறைகள் இருக்குது. இந்த எந்திரம் எதிரிக்கு என்ன மாதிரி பாதிப்பு கொடுக்கும் அப்படின்னா, எதிரியோட மர்ம உறுப்பை கருக்கும். சரிங்களா? அவனோட மர்ம உறுப்பு செயலிழக்கும். ரொம்ப கருகின நிலைக்கு இதாகும். அது மட்டும் கிடையாது, உடல்ல ஏகப்பட்ட நோய்கள் வர வைக்கும். ஒரு உடம்புல ஒரு ஸ்லோ பாய்சன் சாப்பிட்டா எப்படி உள்ள சில உறுப்புகள்லாம் செயல் இழக்குதோ, அதே போல அவனோட உடல்ல சில உறுப்புகள் செயல் இழக்கும். இந்த எந்திரம் எதிரிக்கு நம்ம ஒரு திருப்பு பண்ணிட்டோம் அப்படின்னா, அவ்வளோ சீக்கிரம் இதிலிருந்து மீள முடியாது. இதை வச்சவங்களுக்கும் திருப்ப முடியாது. செய்வன ஒரு நபர்களுக்கு நம்ம வச்சோம் அப்படின்னா, இன்னொரு மாந்திரிகன்ட்ட போனால் அவன் திருப்பலாம். ஆனால் இந்த முறையை எந்த சூழ்நிலையும் திருப்ப முடியாது. எதனால அப்படின்னா, எந்த முறையில் நான் இங்கே பண்ணுறனோ அதே முறையில் அங்கே அதை எடுத்தால் மட்டும்தான் இந்த முறையானது செயலை இழக்கும். அப்போ தான் எதிரி தப்பிப்பான். சரிங்களா? இன்னும் நான் ஒரு வெளிப்படையாக சொல்லணும் அப்படின்னா, இப்போ நான் ஒரு நபர்களுக்கு வச்சேன் அப்படின்னா, அந்த நபர் நம்மக்கிட்ட தேடி வந்தால் மட்டும்தான் இந்த முறையிலிருந்து விடுவிக்க முடியும். சரிங்களா? அவ்வளோ சீக்கிரம் விடுவிக்க முடியாது. எதிரிக்கு இன்னும் என்னென்ன பாதிப்பு ஏற்படுத்தும் அப்படின்னா, பணம் காசுங்கிறது சுத்தமாக அவன் கைக்கே வராது. பணங்கிறது ஒரு ரூபா கூட அவன் கையில் நிற்காது. அது ஒரு தரித்திரம் பிடிச்ச மாதிரி மருத்துவ செலவாகும். ஏதாச்சும் கடனில் போய் மாட்டுவான். சம்மந்தமே இருக்காது. ஏதாச்சும் ஒரு விஷயங்களில் கோர்ட்டு கேஸுன்னு ஏகப்பட்ட விஷயங்களில் பணத்தை விடுவான். சரிங்களா? அந்த மாதிரி பாதிப்பையும் இந்த எந்திரம் கொடுக்கும். இது இந்த எந்திரம் நம்ம கொடுக்குறோம் ஆளை பார்த்து தான் நம்ம கொடுப்போம். எதனால அப்படின்னா, அப்பாவிங்க மேலே இந்த பிரயோகத்தை நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னா, மிகப்பெரிய கருமத்தில் நீங்கள் போய் மாட்டுவீங்க. உங்கள் குடும்பத்தையே நாசம் பண்ணிட்டான். மாந்திரிகத்தால் உங்கள் குடும்பத்தில் ஏதாவது ஒரு உயிர் சேதம் வந்திருக்கு அப்படின்னா, 100% நம்மக்கிட்ட வாங்கி அடிங்க. அடித்து நொறுக்கி தள்ளும் இந்த எந்திரம்லாம். சரிங்களா? எந்த சூழ்நிலையும் எதிரி தப்பிக்க மாட்டான். அதுலேயும் அவனுக்கு யமகண்டம் திசைலாம் நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னா, ஒரு அடியாக அடித்து ஆளு காலி பண்ணி விட்டுரும். சரிங்களா? ஏன்னா அது முழுக்க முழுக்க காளியை மட்டுமே வச்சு பண்ணக்கூடிய எந்திரம் இது. சரிங்களா? இதை எதிரிக்கு நீங்கள் பயன்படுத்துங்க. வேற யாருக்கும் இந்த அப்பாவி மேலே பயன்படுத்திடாதீங்க. இந்த எந்திரம் வேணுங்கிற நபர்கள் ஸ்க்ரீனில் கொடுக்குற வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொண்டு ஆர்டர் பண்ணிக்கோங்க. எதிரிக்கு தாராளமாக செய்வனங்கிறது வைக்கலாம். செய்வனையிலேயே இது மட்டுமா அப்படிலாம் கிடையாது. ஏகப்பட்ட இது இருக்குப்பா. சரிங்களா? அந்த அது சொல்ல வேணாம். ஏன்னா அது ஏகப்பட்ட முறைகள் இருக்குது. அது சொன்னால் ஏதாச்சும் தவறாக எடுத்துப்பாங்க நிறையா பேர். இந்த கடை ஓடாத மாதிரி பண்ணலாம். இப்போ நீங்கள் ஒரு பழக்கடை வச்சுருக்கீங்கன்னா, போட்டி பொறாமையில இன்னொருத்தங்க வைப்பான், நீங்கள் நல்லா இருக்கக்கூடாது அப்படின்னு. அந்த மாதிரி அவனை அடித்து ஊரை விட்டே ஓட வைக்கக்கூடிய செய்வனிலே உச்சாடன எந்திரம்லாம் இருக்குது. அதெல்லாம் அவன் இரவு நேரத்தில் அவன் கடை வாசலுக்கு முன்னாடி புதைச்சிட்டிங்க அப்படின்னா, எந்த சூழ்நிலையும் கடைங்கிறது நடத்த முடியாது. சரிங்களா? இப்போ இந்த எந்திரத்தை எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னா, இப்போ இந்த எந்திரத்தை நான் அந்த எழுதியிருக்க அச்சாரத்தை நான் ஸ்க்ரீனில் கொடுக்கல. சரிபாதி மட்டும்தான் நான் ஃபோட்டோ எடுத்து வீடியோ பதிவில் கொடுத்துருக்கேன். எதனால் அப்படின்னா, இதை யாரும் பார்த்து நீங்கள் தவறான வழிக்கு ஒரு ஒரு நபர் மேலே பிரயோகம் பண்ணிட்டீங்க அப்படின்னா, இப்போ சொன்ன அந்த கர்மா எனக்கும் சேரும். வச்ச உங்களுக்கும் வரும். அதை சொல்லி கொடுத்த எனக்குமே வரும். சரிங்களா? துர் எண்ணம் கொண்டவன் வக்கர எண்ணத்தில் இருக்கவன் மேலாம் வைக்கிறது தப்பு கிடையாது. சரிங்களா? ஒரு அப்பாவி கூட இதில் பாதிக்கக்கூடாது. அதனால தான் சொல்கிறேன்.
இந்த எந்திரத்த எழுதி எந்திரத்த நல்லா சுருட்டணும். சரிங்களா? எந்திரத்த நல்லா சுருட்டி ஒரு ஒரு கருப்பு கலர் சரிங்களா? கருப்பு கலர் ஒரு 18 முடிச்சு போட்டு அந்த எந்திரத்த நல்லா கட்டணும்ப்பா. கட்டிட்டு நீங்க என்ன பண்ணணும் அப்டின்னா, எந்திரத்தோட அடிப்பகுதியில வந்து களிமண்ண வச்சு லைட்டா அடைக்கணும். சரிங்களா? அடைச்சிட்டு அந்த எந்திரத்திற்கு மேல துர்ராத்மாவோட சாம்பல் சரிங்களா? துர்ராத்மாவோட சாம்பல போட்டு, அதுக்கப்புறம் மேல களிமண்ண வச்சு அடைச்சு, கருப்பு கலர் நூலு அப்படி இல்லன்னா, கருப்பு கலர் துணி சரிங்களா? இத வச்சு நல்லா சுத்தி, எதிரியோட இருப்பிடம் பின்னாடி நீங்க புதைச்சிட்டீங்க அப்படின்னா, எதிரி வந்து நரகத்துல இருக்கிற மாரி வாழ்வான். சரிங்களா? அவனால ஏன்டா நம்ப வாழ்றோம்? அந்த ரேஞ்சுக்கு ரொம்ப உச்ச கட்டத்துல கொடுமைய அனுபவிக்கக்கூடிய இந்த எந்திர பிரயோக முறை. எந்த சூழ்நிலையும் இந்த தவறான நோக்கத்திற்கு அப்பாவிங்க மேல பயன்படுத்திறாதீங்க. எதிரிக்கு மட்டும் தாராளமாக நீங்க பயன்படுத்தலாம். சரிங்களா? இந்த வீடியோ பதிவு புடிச்சிருந்துச்சுன்னா, நம்ம அகோர பைரவி மாந்திரீகம் யூடியூப் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. 4